எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான என்ன செய்ய போகிறோம், கருவட்டு வறுவல் செய்ய போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் சாப்பாடு அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்கள், ரசத்தை இறக்க போகிறோம். காமி பார்க்கலாம். பாருங்கள், ரசம் கொதிச்சிருச்சு. ஸோ ரசத்தை இறக்கிட்டு இப்போ நம்ம வந்து கருவாடு வறுக்க போகிறோம். வாங்க கருவாடு வறுவல் வீடியோ பார்க்கலாம். ஸோ ரசத்தை இறக்கி இப்படி வச்சுட்டாங்க ஒரு வாரம். ஸோ எண்ணெய் சட்டியை வச்சிடலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். கருவாடு வறுவலுக்கு தேவையான பொருட்கள் வந்து எடுத்து வச்சுருக்குறாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். கருவாடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கருவாடு பேர் என்ன, புருவா கருவாடுங்க. புருவா கருவாடை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. பச்சை மிளகாய் எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கடுகு போதுமான அளவு வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கணும். சட்டி நல்லா வந்து ஹீட் ஏறணும், அப்போ தான் கடுகு பொரியும். புருவா கருவாடு தானே. இந்த கருவாடு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அருமையாக இருக்கும் வறுவல் செஞ்சு சாப்பிட்டாக்கா. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நேற்றுக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பீட்ரூட் பொரியல் வீடியோ நம்ம சேனல் பேஜில் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பாருங்கள். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே அதில் இருக்குது. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு. இந்த கருவாடு வறுவலை பொறுத்த வரைக்கும் போடு பூண்டு வந்து சேர்க்குறது நல்லது, நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் இதில் ஆட் பண்ண வேண்டிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். நம்ம என்ன தான் கேஸ் அடுப்பில் நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த விறகு அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டு, தனி சுவை தான். உண்மை தானே. ஒரு ரைஸுக்கே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் அடுப்பில் சமைச்சு வச்சோன்னா காலையில் ஒரு 8-9 மணிக்கு சமைச்சா நைட் 8-9 மணிக்கெலாம் வீணாக போய்டும் சாதம். கரெக்டு தானே. அதுவே நம்ம விறகு அடுப்பில் சமைச்சோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், சாப்பாடு வந்து கெட்டு போகாது. ஸோ விறகு அடுப்பு தான் என்றைக்குமே வந்து பெஸ்ட்டு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாமா. இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயையும் நம்ம சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். கருவாட்டு வறுவல், புருவா கருவாடுங்க. பொதுவாக எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அப்படியே முழு கருவாடாக அப்படியே போட்டு வறுத்துருவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம கருவாடை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் நம்ம, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் பொரியட்டும். பாருங்கள், கருவாடு அப்படியே போட்டுடலாம். அடுத்தது மிளகாய்த்தூள். ஒரு கிண்டி தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
தண்ணி ஊற்றணுமா. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி, உப்பு சேர்த்தாச்சு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பூண்டு போட மாட்டாங்க தானே, பூண்டு போடாமல் செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாது. பூண்டு போட்டோன்னா நல்லா அருமையாக இருக்கும். இப்போ மூடிடலாம். அவ்வளோதான் காய்ஸ். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்ப்போம். ஒரு அருமையான பொருவா கருவாட்டு வறுவல் ரெடியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, அருமையான ஸ்மெல்லுங்க. மிளகாய்த்தூள் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான, எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தானே போட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு வந்து பயங்கரமாக இருக்குது. கருவாட்டு ஸ்மெல்லு. இறக்கிடலாமா? பாருங்கள் எப்படி குக் ஆகிருக்கு பாருங்கள். அப்படியே அதில் கொஞ்சம் எடுத்து காமி பார்ப்போம். கருவாடே காணும். கருவாடே தெரியும். இது அப்படியே நம்ம வந்து அப்படியே சாதம் போட்டு கஞ்சி குடித்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். ஒரு அருமையான விறகடுப்பில் பொருவா கருவாட்டு வறுவல் ரெடி ஆகிட்டு, எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக சாப்பாடு வச்சாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா, கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சுட்டாங்க இலையில். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் செஞ்ச கருவாட்டு பொருவா கருவாட்டு வறுவல் கொஞ்சமாக வச்சாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக குக் ஆகிருக்கு பாருங்கள். அருமையாக இருக்குது பாருங்கள். அடுத்தது ரசம், தக்காளி ரசம் தானே. ஸோ ரசமும் சாப்பாடு செஞ்சதும் வீடியோ வந்து நம்ம வந்து எடுக்கலை. ஸோ நம்ம வந்து கருவாட்டு வறுவலை மட்டும்தான் நம்ம வீடியோ எடுத்தோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.